தலையெழுத்தையே மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் கையெழுத்தை மாற்றினால் நிச்சயம் மாறும், தலையெழுத்து மாறும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை அதிகம் பேர் புரிந்து கொள்வதில்லை, பரீட்சித்து பார்ப்பதில்லை. அதனால தான் அவநம்பிக்கையோட நான் சொல்றதை நீங்க கவனிக்க வேண்டியதாக இருக்கலாம். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி வெல்கம்ஸ் யூ wholeheartedly to Cursive Writing Practice. இதுவரை ஒரு 8 எபிசோட் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். அதில் அந்த டெக்னிக்கல் நியூவன்சஸ் என்ன, அது எப்படி நம்ம பேனாவை பிடிச்சி எழுதணும், எவ்வளோ டிகிரி ஸ்லாண்டில் இருக்கணும், அப்படி ஸ்லாண்டில் இருக்கணும்னாக்கா நம்ம நோட்டை எப்படி வச்சு எழுதணும் அப்படிங்கிறத பற்றி, அது மாதிரி பிகினிங்கில் ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்ட் ரைட், ஸ்லாண்ட் லெஃப்ட், ஆன்டி கிளாக் வைஸாக எழுதணும். ஆங்கில எழுத்துக்கள் அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸாக எழுதுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, செமி சர்க்கிள் லெஃப்ட், செமி சர்க்கிள் ரைட், செமி சர்க்கிள் லோயர், செமி சர்க்கிள் அப்போ இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் லெட்டர்ஸ் தான் எழுதணும். நான் மேலே சொன்ன மாதிரி AEFHIKLMNTVWXYZ இந்த எழுத்துக்கள் முதல்ல எழுதி பழகணும். அதுக்கு அடுத்து தான் BCDங்கிற அந்த கர்வ்ஸ் வரக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் எழுதி பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து முக்கியமாக ஓப்பனிங் ஸ்ட்ரோக் மிக 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 முக்கியமான ஒரு அம்சம். ஓப்பனிங் ஸ்ட்ரோக் அது கூட ஸ்லைட்டாக ஒரு கர்வ் ஒரு மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஏ அப்படிங்கிற எழுதி பழகணும். அப்புறம் ஏ முடிச்சுட்டு ஓ முடிச்சுட்டு எக்ஸ், ஏன்னா இதெல்லாம் மிடில் ஜோனில் வரக்கூடிய எழுத்துக்கள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. புத்தகம் வேணுங்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு புத்தகங்களை அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கை நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்ட்ரோக் கூட சி வர மாதிரி சிங்கிள் சி, டபுள் சி, ட்ரிபிள் சி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓ ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் எக்ஸ், எம், ஸோ இதில் மிடில் ஜோனில் வரக்கூடிய லெட்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மிடில் ஜோன்லேயே இந்த லூப் வரக்கூடிய இ, அதுக்கப்புறம் ஐ, அப்புறம் ஆர், எஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக நிதானமாக ஒவ்வொரு எழுத்துக்கும் 1 நாள் 2 நாள் பொறுமையாக பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து மிடில் ஜோன், அப்பர் ஜோனில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல், பி, இது எப்படி எழுதுறது, இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து மிடில் ஜோன், லோயர் ஜோன், அப்பர் ஜோன் இது மூணையும் கவர் ஆகக்கூடிய ஒரு எஃப் என்ற அந்த அழகிய எழுத்தை எப்படி எழுதணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, இதுக்கு அடுத்து எப்படி தொடர்வது என்பதை பார்க்கலாம். ஸோ எஃப் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னே இந்த லெட்டர்ஸ் அதாவது மிடில் ஜோன், லோயர் ஜோனில் வரக்கூடியது மட்டும், ஏன்னா இதுதான் அந்த ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கோட கனெக்டடாக வரக்கூடியது. ACDGOPQ இந்த எழுத்துக்களை திருப்பி எழுதி பழகுங்க. அது முடிஞ்ச பின்ன MN UVW அதுக்கப்புறம் மிடில் ஜோன், அப்பர் ஜோனில் வரக்கூடிய BHKLTF இதை எழுதி பழகுங்க. அதுக்கடுத்து எஸ்ங்கிறது தான் ரொம்ப ஒரு அம்சமான முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நீங்கள் எழுதி பழகுங்க. இதுக்கு அப்புறம் தான் ABCDEFGHIJKLMNOPQR அப்புறம் என்ன உங்களுக்கே தெரியுமே, STUVWXYZ. ஓகே, இதெல்லாம் இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த எழுத்துக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்குள்ளாரையே ஒரு சுய பரிசோதனை பாருங்க.
இந்த எழுத்தெல்லாம் நான் கொடுத்த வடிவம் பிரகாரமே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரோக், அந்த கர்வ், அந்த லூப், அந்த பென்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளார ஒரு திருப்தி வர அளவுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணினா தான் உங்களுக்கு எழுத்துக்கள் அழகாக வரும். சரி, இப்போ சிங்கிள் லெட்டர்ஸை எழுத கற்றுக் கொடுத்தாச்சு. அடுத்து கர்சிவை ஜாயின் லெட்டர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் மட்டும் இல்லை, அதிலே கூட உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஓகே, ரைட். Hope you're satisfied. Hope you'd be working. Hope you'd have subscribed to my channel and certainly அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஒவ்வொரு நாளும் தினமும் அடுத்தடுத்த நாட்களில் மாலை 5 மணிக்கு தான் இதை பப்ளிஷ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு வரும். சரி, மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, பபாய்.